அன்பு செய்தார்க்கு அன்பு செய்தால் அதில் என்ன ஆனந்தம் உண்டு, அன்பற்ற பேருக்கு அன்பு செய்தால் அது ஒன்று மானிட பண்பு என்று இயேசு சொன்ன வார்த்தையை கண்ணதாசன் மிக அருமையாக கவிதையினுடையிலே சொல்லியிருக்கின்றார். நாம் யாருக்கு அன்பு செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார். இந்த தவ காலத்திலே நாம் அன்பு இல்லாமல் எத்தனையோ உள்ளங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இரக்கம் இல்லாமல், கருணை காட்டாமல், அவர்கள் நமக்கு யாராவது 2 வார்த்தையில் பேச மாட்டார்கள் என்று இயங்குகின்ற மக்கள் மத்தியிலே நாம் அன்பை செலுத்தும் போது அதுதான் மானிடருடைய அன்பாக மாறுகின்றது. அதாவது கிறிஸ்துவின் அன்பாக மாறுகின்றது. இதைத்தான் நாம் இந்த தவ காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய பண்பாக இருக்கின்றது. ஏனென்றால் தவ காலத்திலே பேரன்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் செய்கின்ற தர்மம், ஜெபம், நோன்பு எல்லாமே பிறரை சார்ந்ததாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுதுதான் அது முழுமையான நமக்கு பயனை பெற்றுத்தர வல்லதாக அமைகின்றது. அந்தபடி பார்க்கும்பொழுது பேரன்பு என்று சொல்லும்பொழுது இந்த காலத்தில் நாம் நோன்பு இருந்து அதனால் என்ன பெற்றுக்கொள்கின்றோம், பிறருடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள அந்த நோன்பு வழிவகுத்ததா, பிறருக்கு உதவி செய்யும்போது, தர்மம் செய்யும்போது அந்த தர்மத்தின் மூலமாக பிறருடைய கஷ்டங்களை நாம் அறிந்து கொள்ள அது நம் வழி காட்டியதா, ஜெபம் செய்யும்பொழுது அந்த ஜெபத்தின் மூலமாக பிறருடைய தேவைகளையும் பிறருடைய கஷ்டங்களையும் நாம் அறிந்து கொள்கின்றோமா. இறைவன் ஜெபத்தில் நமக்கு ஒரு சில குறைகளை கொடுக்கின்றார். பிறருடைய கஷ்டங்களை அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் கொடுக்கின்றார். அந்த ஞானத்தின் அடிப்படையில் நாம் பிறருக்கு உதவி செய்யும்பொழுது அதுதான் சிறப்பான தவமாக, நோன்பாக, ஜபமாக இருக்கின்றது. இந்த தவ காலத்திலே அவ்வாறு நாம் செய்யும் பொழுது அதுவே இறைவனுடைய மீட்பையும் இரக்கத்தையும் பெற்றுத்தர வல்லதாக அமைகின்றது. இந்த நாட்களிலே சிறப்பாக பிறரின் பணியிலே நாம் அதிகமாக நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள முயற்சி செய்வோம். அதிலும் சிறப்பாக ஜெபத்திலே பிறரை நினைத்து பார்த்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய கஷ்டங்கள், துன்பங்களை நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் அவருக்கு உதவி செய்ய இறைவன் வழிவகுப்பார் என்பது உண்மையான திட்டமான நம்பிக்கையாக இருக்கின்றது. ஆகவே ஜெபத்திலே பிறருக்காக ஜெபிப்போம். தர்மம் செய்யும்போது பிறருடைய கஷ்டங்களை புரிந்து அறிந்து தர்மம் செய்வோம். அதே போன்று நாம் தான தர்மம் செய்வது மாத்திரமல்ல, நாம் நோன்பிருப்பதன் மூலமாக பிறருடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும், குறிப்பாக பசி என்கின்ற அந்த கஷ்டத்தை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்ய முன்வருவோம். இயேசுவுக்கு புகழ்.